வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். நம்முடைய ஷெடியூல் படி வந்து பார்த்தீங்கன்னா 5/1/2025 இந்த டேட்டில் டெஸ்ட் 1 சரிங்களா. ஸோ எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ஸோ எந்த டேட்லன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 1 வந்து நடக்க போகுது. ஸோ டெஸ்ட் 1க்கு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஸ்டடி பிளான் ஆல்ரெடி உங்கள் கையில் கொடுத்தாச்சு. எல்லாருமே கையில் வந்து ஒரு ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்காங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் படிக்க லெசன்ஸை டிக் பண்ண முடியும் சரிங்களா. ஒரு லெசன் படிக்க என்ன பண்ண முடியும், டிக் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் ஏ, அதாவது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ல வந்து பாலிட்டி கொடுத்துருப்போம், மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருப்போம், தமிழில் வந்து யூனிட் 1 இலக்கணம் வந்து கொடுத்துருப்போம் சரிங்களா. ஸோ அதுவும் எங்கெங்கே படிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்போம். அந்த ஆர்டரில் வந்து எல்லாருமே படித்து முடிச்சிருப்பீங்க சரிங்களா. எல்லாருமே டெஸ்ட்டுக்கு வந்து ரெடியாக இருப்பீங்க. உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம் சரிங்களா. உங்கள் கொஸ்டின் வந்து பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் எழுதிக்கலாம். ஆல்ஃபா கோச்சிங் அந்த ஆப் வந்து ஆன்லைன் எழுதிக்கலாம். அதே கொஸ்டின் வந்து பிடிஎஃப் ப்ளஸ் ஆன்சர் கீ ரெண்டும் கொடுத்துருவோம். நீங்கள் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேர் பண்ணி பார்த்துக்கலாம். 200 கொஸ்டின்ஸ் வந்து எவ்வளோ வருது ஸோ அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ தப்பான கொஸ்டின் எது, அதுக்கு ஏன் நம்ம தப்பு பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் ஆனது ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே அதிகமாகிட்டே இருக்கும் சரிங்களா. டெஸ்ட் 1க்கு அப்படின்னா நீங்கள் படிக்க வேண்டிய பாடம் ரொம்ப கம்மி தான், ரொம்ப பெருசெல்லாம் கொடுக்கல, ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. டெஸ்ட் 2க்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 5 பாடம் அல்லது 6 பாடம் தான் இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா அதுதான் நம்மளால படிக்க முடியும், அதுக்கு மேலே நம்மளால படிக்க முடியாது. ஸோ அதனால எங்கெல்லாம் மார்க் ரொம்ப முக்கியமாக இருக்கோ, அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ அங்கெல்லாம் லெசன்ஸ் வந்து நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்போம். அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஓகேங்களா. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருப்போம். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும். எக்ஸாமில் 175 கொஸ்டின்ஸ் உறுதியாக உங்களால் போட முடியும் சரிங்களா. நாங்கள் சொல்லக்கூடிய லெசன்ஸை மட்டும் தெளிவாக படித்தா போதும் 175 கொஸ்டின்ஸ் போடலாம் சரிங்களா. இதான் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் ஓகேங்களா. இதான் டெஸ்ட் 1க்கான சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க தமிழ் கொஸ்டின் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும் சரிங்களா. தமிழ் கொஸ்டின் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓஎம்ஆர் ஷீட் ஆன்சர் கொடுத்துருவோம், அதை வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். தமிழில் வந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். மேக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 75 கொஸ்டின்ஸ் இருக்கும் சரிங்களா. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் பொறுத்த 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் 75 கொஸ்டின்ஸ் இருக்கும் சரிங்களா. இது ஃபுல்லாக தமிழுங்க ஓகேங்களா. 93 கொஸ்டின் வந்துருச்சு. 101க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஓகேங்களா. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 25 கொஸ்டின்ஸ் இருக்கும் ஓகேங்களா. எல்லாமே என்ன படிக்கணும் அப்படிங்கிறத சொன்னதுலேருந்து எடுத்திருப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படிலாம் எடுத்திருப்போம். ஸோ கரெக்டாக இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும், அடிச்சு தூக்கிடலாம் எக்ஸாம் சரிங்களா. மேக்ஸ் வந்து 25 கொஸ்டின்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ் ஓகேங்களா. ஜிஎஸ்ல பாலிட்டிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 75 கொஸ்டின்ஸ் வரும் ஓகேங்களா. எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கியமான கொஸ்டின்ஸ். இதுதான் இந்த கொஸ்டின் தான் கேட்பாங்க சரிங்களா. ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் பார்க்குறீங்க சார், அந்த டெஸ்ட் பேஜ் எனக்கு பிடிச்சிருக்கு சார், அந்த டெஸ்ட் பேஜ் நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா. மொத்தம் வந்து 33 டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 200 கொஸ்டின்ஸ் வரும் ஓகேங்களா. எக்ஸாம் கொஸ்டின் பொறுத்தவரை டிஎன்பிஎஸ்சி தரத்தில் இருக்கும். கொடுக்கப்பட்ட அட்டெண்ட் படி எக்ஸாம் நடக்கும். தமிழ் மீடியம் மட்டும்தான். ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாமில் வந்து வெற்றி பெறலாம். டெஸ்ட்டு ஆன்லைன் பிடிஎஃப் 2 மெத்தட் நடக்கும். மேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெளிவான விளக்கம் கொடுத்துருவோம். படிக்க வேண்டிய பாடங்களை வந்து என்னன்னு தெளிவாக கொடுத்துருவோம் சரிங்களா. ஸோ தேர்வு எல்லாமே ஆல்ஃபா கோச்சிங் ஆப்பில் தான் நடக்கும். இதை வந்து ஆப் லிங்க் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்டடி பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் லிங்க் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, தேர்வு முடிஞ்சுட்டு உங்கள் மார்க்கு ரேங்க் எல்லாமே சொல்லிடுவோம். நீங்கள் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் விரும்பிய டைம் வந்து எழுதிக்கலாம். ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 777 இதெல்லாம் ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த நம்பருக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணிவிட்டு ஜிபே ஆர் ஃபோன்பே ஆர் பேடிஎம் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு உங்கள் பேர் உங்கள் அமௌண்ட் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட் வந்து நமக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா திரும்ப எங்கள் சைட்லேருந்து ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ள திரும்ப கால் பண்ணி கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்டு எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத வந்து சொல்லி கொடுத்துருவோம் சரிங்களா. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெஸ்ட் பேஜ். ஸோ பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த ஒரே ஒரு ஸ்டடி பிளான் கையில் ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன படிக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கும். இதை மட்டும் நீங்கள் படித்தா போதும் ஓகேங்களா. அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே எக்ஸாமில் உறுதியாக நீங்கள் வின் பண்ணிடலாம் சரிங்களா. தேங்க்யூ.